டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஜாவா டாக் கமெண்ட்ஸ். ஸோ இது நார்மல் கமெண்ட்ஸ் மாதிரி இல்லை. இந்த கமெண்ட்டோட ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார், அப்புறம் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்டார் இருக்கும், கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டார் ஸ்லாஷ். இந்த ஃபார்மேட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மெத்தடுக்கு மேலேயோ இல்லை கிளாஸ்க்கு மேலேயோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜாவா டாக் கமெண்ட்ஸ். இப்படி கமெண்ட் வந்து என்னென்ன கிளாஸில் எல்லாம் எழுதியிருக்கோமோ அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு எல்லா கிளாஸ்லேயுமே எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அங்கே என்ன எழுதணும் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், இல்லைனா மெத்தடை பற்றின டிஸ்கிரிப்ஷன், இல்லை வேரியபிள், ஈவன் பேராமீட்டரை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோடை பாருங்கள், அட் பெராம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம், அட் ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம், அட் ஆத்தர். இதெல்லாமே எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு மெத்தடுக்கு எழுதும்போது ஏவை பற்றி எழுதுனா அது ஒரு பேராமீட்டர். ஸோ அட் பெராம் ஏ அப்படிங்கிறது அதோடைய டிஸ்கிரிப்ஷன் எழுதுறோம். அடுத்தது அட் பெராம் பி, அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ்க்கு உண்டான கமெண்ட்ஸையும் எழுதலாம். ஸோ அது அதான் இந்த ஃபார்மேட்டில் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார், அப்புறம் ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்டார் இருக்கணும், கடைசியாக ஸ்டார் ஸ்லாஷ்னு முடியணும். இதுக்குள்ளே நம்ம எழுதுகிற கமெண்ட்ஸ் எல்லாமே ஜாவா டாக்ஸ் கமெண்ட்ஸ். இப்படி எல்லாம் எழுதி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட ஒரு 20 கிளாஸ் இருக்குது இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா 20 கிளாஸ்க்கு அப்புறம் உள்ள இருக்க மெத்தடுக்கு எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் இருக்குது. அந்த கமெண்டை ரன் பண்ணோம்னா இந்த அத்தனை கிளாஸையும் ரீட் பண்ணி இந்த கமெண்ட்ஸை வச்சு நமக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் HTML-ஆக க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கும். இதுதான் அந்த கமெண்ட், ஜாவா டாக் ஸ்பேஸ் -d டாக்ஸ் ஸ்பேஸ் calculator .java. இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த calculator.javaங்கிற ஃபைலுக்கு மட்டும் இப்போ வந்து டாக்குமெண்ட், அதாவது ஜாவா டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட் இது. அப்போ இதை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் docs/index.html ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த calculator.javaங்கிற ஃபைலோடைய டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். எதை பொறுத்து அந்த டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் ஆகிருக்குன்னா நம்ம கொடுத்த கமெண்ட்ஸை பொறுத்து தான். ஸோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்னாலுமே டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா நம்ம சிம்பிளஸ்டான இம்ப்ளிமெண்டேஷன் எழுதியிருந்தால் கூட ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதை செக் பண்ணோம்னா என்ன எழுதிருக்கோம் நமக்கே புரியாது. அப்போ ஒரு பெரிய லெவல் என்டர்பிரைஸ் லெவல் ப்ராஜெக்ட்லாம் வருது அப்படின்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா, ஒரு கிளாஸ் ஃபைல் எழுதுனாவோ இல்லை மெத்தட் எழுதுனாவோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டு பழகிக்கலாம். எப்போ தேவையோ அதை டாக்குமெண்ட்டாக கூட நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.